ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வெள்ளை பட்டாணி நம்ம ஓவர் நைட் சோக் பண்ணி குக்கரில் ஒரு 3 to 4 விசில் வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தங்க விசிலை பொறுத்து. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பட்டாணியை இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரா ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆனியன், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பூண்டு, பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பட்டாணியோட தாளிப்பு தான். இது பூண்டு மட்டும் கொஞ்சம் வெந்துட்டோம். ஸோ தாளிக்கும் போதே நம்ம லைட்டாக பெருங்காயம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணணும், ஏன்னா அந்த பட்டாணியில் கேஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச பட்டாணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நாங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணல, கொஞ்சம் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ரகடா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது ஆக்சுவலி ஹிந்தியில் வந்து ரகடாம்பாங்க, மும்பை சைடு. ஃபைனலாக நம்ம மல்லித்தலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரகடா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம தமிழ்நாடு சைடு வந்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி ஆனியன் அண்ட் கேரட் போட்டு தராங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம தமிழ்நாடு ஸ்டைலுக்கும் நார்த் இந்தியன் ஸ்டைலுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். இது வந்து புளி கரைசல். நாங்கள் வந்து சுடுதண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். புளியை நல்லா சுடுதண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. புளி தண்ணி வடிகட்டி எடுத்துட்டோம். இதில் ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணி நம்ம கையெல்லாம் க்ளீனாக கழுவி தான் வச்சுருக்கோம். ஸோ அதனால் கை வச்சு கரைசல் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கக்கூடாது, சால்ட் அண்ட் சில்லி பவுடர் மட்டும் தான். இதை கொதிக்க வைக்கக்கூடாது, அவ்வளோதான், ஃபினிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு அந்த ரகடா, அந்த பட்டாணியோட கிரேவி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்லித்தலை, நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்க குட்டி குட்டி கேரட்ஸ், ஃபைனலாக நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல். அவ்வளோதாங்க இந்த ரகடா. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.